அண்ணாமலை பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காருன்னா, நம்ம தான் அதிக தொகுதியில் போட்டி போடணும், பாஜகவுக்கு குறைந்தது 78 சீட்டு வேணும், அப்போ இருந்தால் தான் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கார். நல்லா யோசிங்க. அண்ணாமலை தலைவர் பதவியில் இல்லை, வேறு எந்த முக்கியமான பதவியிலும் அவர் இல்லை. இவர் தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி பிஜேபியிலேருந்து யாராச்சும் பிரதமருக்கோ அமித்ஷாவுக்கோ கடிதம் எழுதுனா ஒத்துக்குவாரா? அப்போ இவர் மட்டும் எந்த பதவியும் இல்லாமல் இருக்கும்போது கூட்டணியை அமித்ஷா பேசிக்கிட்டு இருக்காரு, அவங்கெல்லாம் பேசி முடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் போய் மோடிக்கு கடிதம் எழுதி 78 சீட்டு கேளுங்கன்னா போகாத ஊருக்கு வழி சொல்லுகிறார். கூட்டணியை உடைக்கணும், கூட்டணியை கெடுக்கணுங்கிறதுக்காக 78 சீட்டை கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை இந்த கூட்டணியை எப்படியாச்சும் கெடுக்கணுங்கிறதுக்காகவே பல வகைகளில் முயற்சி செய்கிறார். அவரை தள்ளி விட்டாங்க. இப்போ அமித்ஷா அவரை பற்றி நன்றாக புரிந்து கொண்டார். இதில் எதுலேயுமே சேர்க்கலை, அவராக முடிவெடுக்கிறார். அந்த கட்சி தலைவர்கள், மாநில கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க, அவங்க இந்த கூட்டணி உடைஞ்சிடக்கூடாதுன்னு. கூட்டணி ஆட்சி தான் வரணும், ஆனால் எடப்பாடி முதலமைச்சராக வரட்டும் அப்படின்னு தான் நயினார் நாகேந்திரன் சொல்கிறார். எதுக்குன்னா அவங்க கோச்சிக்கக்கூடாது. கூட்டணி ஆட்சினாலே அதிமுக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தவங்க, இப்போ 3-4 தடவை ஆளுங்கட்சியாக இருந்தவங்க, அவங்களுக்கு எப்போவுமே ஃபிக்ஸட் ஓட் பேங்க் இருக்குது. உங்களுக்கு அப்படி ஃபிக்ஸட் ஓட் பேங்க் எல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி. உங்களோட சேர்ந்தால் மைனாரிட்டி 12 to 15% ஓட்டை நிரந்தரமாக இழக்க வேண்டும். இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் என்ன பண்ணணும், திமுகவை தோற்கடிக்கிறதுனா கூட்டணியை எப்படியாச்சும் உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அண்ணாமலை எப்படியாச்சும் கூட்டணியை உடைச்சி விட்டு திமுகவை ஆட்சிக்கு வர வைக்கணுங்கிறதுக்காக முயற்சி செய்கிறார். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு, ஸ்டாலின் தான் ஆளு தானே அவர். மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய இவர் கருணாநிதி ஐயா அவர்கள் அப்படி தானே பேசுகிறார். அதனால் திமுக ஆளுங்கிறது புரிஞ்சு போச்சு. இந்த கூட்டணியை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே 78 சீட்டுன்னு கொடுத்தா அதிமுக கூட்டணி வேணான்னு ஓடிடுவான், நம்ம எஜெண்டா படி டிஎம்கே ஜெயிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக தலைவர் பதவியை இழந்ததுக்கப்புறமும் தொடர்ந்து முயற்சி செய்கிறார்.